ஒரு 5 கோயில் சொல்லுங்க சார். நம்ம ஆடியன்ஸ் எல்லாரும் போறதுக்கு. ஏன்னா, நீங்க இவ்ளோ தூரம் சிவன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, ஒவ்வொரு இதுவும் நூல்களையும் படிச்சு நாலெட்ஜ்டா இருக்கீங்க. ஸோ 5 கோயில் நம்ம ஆடியன்ஸ்க்கு சஜெஸ்ட் பண்ணுங்கன்னா, என்னென்ன 5 கோயில் சொல்லுவீங்க சார்? ஒண்ணு டெஃபினட்டா கபாலீஸ்வரர் கோயில். ம். நம்ம கபாலி. கபாலி. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சுக்கிர தோஷம் இருக்கலாம். அல்லது ஒரு செவ்வாய் தோஷம் இருக்கலாம். எல்லா தோஷத்துக்கும் மேல ஒரு கடவுள்னா அது கபாலீஸ்வரர் தான். 2வது ரொம்ப யுனிக்கான ஒரு டெம்பிள்னா கச்சி ஏகாம்பரம். கச்சி ஏகாம்பரநாதர் வந்து வேற லெவல். ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு லிங்கம். அங்க இருக்கிற சிற்பங்களோட அழகு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோயில். 3வது அஃப்கோர்ஸ் திருவண்ணாமலை. அண்ணாமலேஸ்வரர் போய் பார்க்காம இல்லை. எவ்வளவு குளிரான நாளில் போனாலும் உள்ள அந்த ஹீட் இருக்கும். அப்படியே கத்து 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 கத்துன்னு. அதாவது அவர் வெப்பத்தில் இருக்கிறவர். ரொம்ப ஸ்பெஷல் டெம்பிள் எனக்கு. ஏன்னா அருணகிரிநாதரும் அங்கதான் முத்தை தரும் பாடினது, என்லைட்மெண்ட் வந்தது. பியூட்டிஃபுல் பிளேஸ். ரமணர் இருந்த இடம், எவ்வளோ பேர் இருந்தது. யோகி ராம் சரத்குமார் இருந்த இடம், சித்தர்களுடைய பீடம். பட் நான் அந்த கிரிவலம் பண்ணதில்லை. ஆனால் அண்ணாமலையார் ரொம்ப என் மனசில் இருப்பார். அது வந்து 3வது. 4வது எனக்கு ரொம்ப அஃப்கோர்ஸ் பிடிச்சது சிதம்பரம். தில்லைவாழ் அந்தனருக்கு அடியாளுக்கு. ஏன்னா அங்கே ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடராஜர் தெரியும், ஒரு பக்கம் வைணவ பெருமாள் தெரியும். 2 பக்கத்துல தெரியும். 5வது வந்து ஒரு அழகான சின்ன சிவன் கோவில் இருக்கு. சின்னது இல்லை, எதுவும் பெருசுதான். அது வந்து கோப்பெருஞ்சோழனால கட்டப்பட்டது. காவேரி ஆத்து கிட்டது, திருச்சி கிட்ட இருக்கு. திருவானைக்காவல். அது வந்து இந்த 5 எல்லாம் தமிழ்நாட்டிலே இருக்கு. ரொம்ப சுலபமாக மக்கள் போய் பார்க்கலாம். அந்த ஐதீகத்தோட பார்த்தா அதுக்கு ஒரு 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 உணர்வு இருக்கு. இந்த கோயிலுக்கு, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சோல், ஒரு ஆத்மா இருக்கு. இந்த கோயிலுடைய ஆத்மா, ஸ்தல வரலாறு, ஸ்தல விருட்சம், இதெல்லாம் சேர்ந்து படிக்கிறது தான் நம்ம இந்து தர்மம்.